ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராகி சிமிலி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்பவே சுலபம். சட்டுன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்க ஸ்நாக் கேட்கும்போது கடையில வாங்கி கொடுக்காம, இனி வீட்லயே இது மாதிரி ஹெல்தியா ஸ்நாக்ஸ் செஞ்சு குடுத்துருங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். வாங்க இப்ப இத எப்படி செய்யறதுன்றத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடாயில 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது வந்து வறுக்காத வேர்க்கடலை. அதனால நான் வறுத்துட்டு எடுத்துக்கிறேன். நீங்க வறுத்த வேர்க்கடலை எடுக்கிறீங்கன்னா, தோல் நீக்கிட்டு அப்படியே பயன்படுத்திக்கலாம். இப்ப இது வறுபடட்டோங்க. அடுப்ப லோ டூ மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வறுத்துக்கலாம். இப்ப நம்ம ராகி மாவுல அடை செஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்குள்ள. 1 கப் அளவு வேர்க்கடலைக்கு 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. இது வீட்ல அரைச்ச மாவு தான். நீங்க கடையில வாங்குற மாவு கூட பயன்படுத்திக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம இனிப்பு தான் செய்ய போறோம். இருந்தாலும் இனிப்பு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கறதுக்காக இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து குடுத்துக்கோங்க. கலந்து குடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அடை மாவு அளவுக்கு பெசஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. நம்ம முருங்கைக்கீரை எல்லாம் சேர்த்து அடை செய்வோம் இல்லையா? அது மாதிரி தான் இப்ப அடை செய்ய போறோம். அந்த பதத்துக்கு மாவ பெசஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துற வேண்டாம். குறைவான அளவுல தண்ணி சேர்த்து பெசஞ்சீங்கன்னா, அடையும் சரியா ஒழுங்கா தட்ட வராது. ஷேப்புக்கு கிடைக்காது. இது மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி வராத அளவுக்கு நல்லா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பெசஞ்சு எடுத்துக்கோங்க. இது கரெக்ட்டான பக்குவம். இப்ப இந்த மாவ 2 உருண்டையா உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்திருக்க மாவுக்கு 2 அடை கிடைச்சிருக்கு. இப்ப இது இருக்கட்டும். வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருக்கான்னு பார்த்துருவோம். நல்லா வறுபட்டுருச்சு வேர்க்கடலை. ஒண்ணு எடுத்து பார்த்தீங்கன்னா, தோல் நல்லா உறிஞ்சி வரணும். இந்த அளவுக்கு வறுபடணும். இப்ப இது நல்லா முழுமையா ஆறட்டுங்க. ஆறுன பிறகு நம்ம தோல் நீக்கிட்டு எடுத்துக்கலாம். இப்ப அதே கடாயிலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. நான் வெள்ளை எள் சேர்த்துக்கிறேன். நீங்க கருப்பு எள் கூட சேர்த்துக்கலாம். அது இன்னுமே ரொம்ப உடம்புக்கு நல்லது. அடுப்ப லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளு நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அப்பதான் நமக்கு நல்லா வாசமாவும், டேஸ்ட்டாவும் கிடைக்கும் சிமிலி. நல்லா வறுபட்டுருச்சு பாருங்க. நிறமும் மாறிடுச்சு. நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திருவோம். மாத்திட்டு இதுவும் நல்லா ஆறட்டுங்க. இப்ப அடுப்புல ஒரு தவா வச்சுக்கோங்க. தவா நல்லா சூடானதும், ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நெறைய தேவைப்படாது. சும்மா அந்த அடை ஒட்டாம வர்றதுக்காக மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பெசஞ்சு வச்சிருக்க ராகி உருண்டையிலருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். எடுத்து இது மாதிரி அடை தட்டி எடுத்துக்கோங்க. நீங்க இது மாதிரி டைரக்ட்டாவும் தவால வச்சு தட்டிக்கலாம். இல்லன்னா நீங்க பாலித்தீன் கவர் இல்ல துணியில, வாழை இலையில கூட தட்டிட்டு இது மாதிரி தவால சேர்த்துக்கலாம். அடுப்ப லோ டூ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது நல்லா வெந்து வந்தா தான் நல்லா டேஸ்ட்டா இருக்கும் சிமிலி. அதே நேரத்தில வேகாம நம்ம ராகிய சாப்பிட்டோம்னாலும் வயித்துக்கு சேராது. இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப இது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்ப இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு நல்லா ஆற விட்டுருவோம். இன்னொரு உருண்டையும் இதே மாரி அடை தட்டி எடுத்துக்கலாம். இப்ப வேர்க்கடலையும் நல்லா ஆறியிருக்கு. தோல் நீக்கியாச்சு. இப்ப இந்த ராகி அடையும் 2 அடையும் எடுத்தாச்சுங்க. இதுவும் நல்லா ஆறியிருக்கு. இத கைகள்லயே சின்ன சின்ன துண்டுகளா புட்டு எடுத்துக்கோங்க. நம்ம இத மிக்ஸில சேர்த்து தான் அரைக்க போறோம். அதனால ரொம்ப தூளா பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஓரளவுக்கு நீங்க இது பண்ணாலே ஈஸியா வந்துரும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நல்ல ஈரம் இல்லாத ட்ரையான ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல தோல் நீக்கின வேர்க்கடலைய சேர்த்துக்கோங்க. வறுத்து ஆற வச்சிருக்கிற எள்ளையும் இதோடயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப ஃபைன் பவுடரா அரைக்க வேண்டாங்க. கொஞ்சம் கொரகொரப்பாவே அரைச்சு எடுத்துக்கலாம்.
அப்பதான் நம்ம சாப்பிடும்போது அந்த வேர்க்கடலை ஒண்ணும் பாதியமா அரைச்சு எடுக்கும்போது சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியா இருக்குங்க. இந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்ப இத ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். இப்ப அதே மிக்ஸி ஜார்லயே நம்ம வேர்க்கடலை, ராகிலாம் அளந்து அதே கப்லயே 1 1/4 கப் அளவுக்கு வெல்லம் பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. வெல்லம் அளக்கும்போது நீங்க பொடிச்சிட்டு சேர்க்கும்போது தான் அளவு கரெக்ட்டா இருக்கும். இப்ப இதையும் நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டோம். இதையும் அதே வேர்க்கடலை, எள்ளு அரைச்சு சேர்த்த பவுல்லயே சேர்த்துக்கலாம். இப்ப அதே மிக்ஸி ஜார்லயே நம்ம பொடிச்சு வச்சிருக்க ராகி அடையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா முழுமையா ஆறுன பிறகு சேர்த்துக்கோங்க. அப்பதான் நம்ம சிமிலி கொஞ்ச நாள் வச்சு சாப்பிட நல்லாருக்கும். இது இந்த அளவுக்கு ஃபைனா அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்ட்டா பூ மாதிரி கிடைக்குங்க இது. இது கூடவே வாசனைக்கு ஏலக்காய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒண்ணு சேர்றது அளவுக்கு நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஈஸியா லட்டு பிடிக்க வந்துருங்க. எண்ணெய், நெய்லாம் எதுவுமே தேவையில்ல. அப்படியே லட்டு பிடிச்சிடலாம். நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதால நம்ம கையோட சூடுலயே அந்த வெல்லம் நல்லா இளகி ஈஸியா லட்டு பிடிக்க வந்துரும். இது சாப்பிடுறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. ரொம்ப ஹெல்தியானது. கை, கால் வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி இருக்கிறவங்கலாம் கட்டாயமா இத எடுத்துக்கலாங்க. இதுல கால்சியம் சத்து நெறைய இருக்கு. ரத்த சோகை இருக்கவங்க கூட எடுத்துக்கலாங்க. குழந்தைங்கள்லருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதாவும் இருக்கும். டேஸ்ட்டாவும் இருக்குங்க. இது மாதிரி வீட்ல இருக்க பொருட்கள வச்சு நம்ம செஞ்சு சாப்பிடும்போது, சும்மா கடையில போய் மருந்து, மாத்திரை வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. கட்டாயமா நீங்களும் இதே மாரி செஞ்சு பாருங்க. செய்யறது ரொம்பவே சுலபம். ஒரு முறை செஞ்சீங்கன்னா, அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. அவ்வளோதான் லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மினிமம் குவான்டிட்டில செய்யும்போதும், மேக்ஸிமம் லவ்வோட செய்யும்போது சமையல் சுவையாவே இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.